உலகப் போரைப் பற்றிய உண்மைகள். செப்டம்பர் 1939இல் இன்றுவரை உலகின் மிக அழிவுகரமான போராக பிரிட்டன் நுழைந்தது. நமது 2ஆம் உலகப் போரில் மில்லியன் கணக்கானவர்களின் வாழ்க்கையை மாற்றிய நிகழ்வுகள் பற்றிய அனைத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். 2ஆம் உலகப் போர் என்பது நேச நாடுகள் மற்றும் அச்சு ஆகியவற்றுக்கு இடையேயான பேரழிவுகரமான மோதலாக இருந்தது. பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா மற்றும் அமெரிக்கா ஆகியவை முக்கிய நேச நாடுகளாக இருந்தன. அடால்ட் ஹிட்லர் தலைமையிலான ஜெர்மனி ஐரோப்பாவை ஆள முயன்று செப்டம்பர் 1939இல் போலந்தை ஆக்கிரமித்தது. ஜெர்மனி மீது பிரிட்டனும் பிரான்சும் போரை அறிவித்தன. இது பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலந்து, லக்சம்பர்க், டென்மார்க், நார்வே, கிரீஸ், யூகோஸ்லாவியா மற்றும் சோவியத் ஒன்றியத்தின் படையெடுப்பிற்கு வழிவகுத்தது. போரின் போது ஜேர்மன் படைகள் ஐரோப்பா வழியாக முன்னேறி பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலந்து, லக்சம்பர்க், டென்மார்க், நோர்வே, கிரீஸ், யூகோஸ்லாவியா மற்றும் சோவியத் ஒன்றியத்தை ஆக்கிரமித்தன. ஹிட்லரின் சரியான ஜெர்மானியர்களின் கொள்கைகளுக்கு இணங்காததால் மில்லியன் கணக்கான ஜெர்மானியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். யூதர்கள், ஜிப்சிகள் மற்றும் உடல் மற்றும் மனநலக் குறைபாடுகள் உள்ளவர்கள் போன்ற சில குழுக்களை நாஜி கட்சி விலக்கியது. நாஜிகளால் அதிகம் குறிவைக்கப்பட்ட குழு யூத மக்கள், அவர்கள் ஹோலோகாஸ்டில் கொல்லப்பட்டனர். முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி தோல்வியடைந்ததற்கு யூத மக்களை ஹிட்லர் குற்றம் சாட்டினார் மற்றும் அவர்கள் ஜெர்மன் சமுதாயத்திற்கு ஆபத்தானவர்கள் என்று கூறினார். ஜப்பான் ஆசியா மற்றும் பசிபிக் மீது கட்டுப்பாட்டை நாடியது. 1937இல் சீனாவை தாக்கியது. 2ஆம் உலகப் போருக்கு முன் 1941இல் ஜப்பான் அமெரிக்காவை ஜப்பான் பேர்ல் துறைமுகத்தில் தாக்கியபோது அமெரிக்காவும் போரில் இணைந்தது. இது ஜப்பான் மற்றும் அதன் ஜேர்மன் நட்பு நாடுகள் மீது போர் பிரகடனத்திற்கு வழிவகுத்தது. ஸ்பெயின், சுவீடன் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற சில நாடுகள் 2ஆம் உலகப் போரின் போது நடுநிலை வகித்தன. ஜேர்மனியர்கள் மே 8, 1945இல் சரணடைந்தனர். அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜப்பான் நேச நாட்டுப் படைகளிடம் சரணடைந்தது. 2ஆம் உலகப் போரில் சுமார் 64 மில்லியன் மக்கள் இறந்தனர். இது ஐக்கிய இராச்சியத்தின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகம்.